ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே எபிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை வாழ்த்துகிறோம். இப்போதும் கூட இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி அவருடைய ரத்தத்துக்காக 7 விஷயம் நாம் மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம இருக்கிற சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் ஜெபித்து ஆரம்பிக்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையில கூட சுவாமி உடைய கல்வாரி ரத்தத்தினால எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது உடைய வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தையானது தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்திலையும் விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நம்முடைய எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக வருஷந்தோறும் நான் நடத்துகிற ஏஏஏடி அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் என்று ஒரு பைபிள் எக்ஸாம் ஒன்று நடத்துகிறோம். வருஷத்தில் ஒரு முறை அதை நம்ம நடத்துகிறோம். கிழக்கு தாம்பரம் மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கேம்ப் ரோடு நுழைவாயில் இருக்கிறது, அங்கே நாம் நடத்துகிறோம். இதில் சிலபஸ்ஸு நம்ம எல்லாமே ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அனுப்பியிருக்கிறோம். எம்பிடியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் மற்றவர்கள் நீங்கள் விரும்பினாலும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக இந்த யூடியூப் ப்ரோக்ராம்களை நீங்கள் பார்த்தால் அதில் இருக்கிற போர்ஷன்ஸ்லேருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதத்தில் அதை நம்ம நடத்துவோம். இதை ஞாபகத்தில் வைத்திருங்கள், ஆயத்தப்படுங்கள். தேவைப்படுங்கள், எழுத விருப்பமுடையவர்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரமல்லாது ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக யூடியூப்பில் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் 2 நிகழ்ச்சிகளை நம்ம கொடுக்குறோம். இதை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எம்பிடி மினிஸ்ட்ரி என்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும் பொழுது எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் என்று டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதத்திலையும் பகுதி வாரியாக நாங்கள் சில சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி வருகிறோம். 1வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் சென்னையினுடைய வடக்கு பகுதியில் திருவத்தியூரில் இருக்கிற ஏகவள்ளி அம்மன் கோயில் தெருவில் அமைந்திருக்கிற ஒய்எம்சிஏ ஹாலில் முதல்ல 6லிருந்து 8 மணி வரைக்கும் ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். 3வது புதன்கிழமை சென்னை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோடு நுழைவாயிலில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மாலை 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமைந்திருக்கிற எஸ்எம் மகாலிலே ஒரு கூட்டத்தை மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் நடத்துகிறோம். இவைகளிலெல்லாம் சுவிசேஷம் போதிக்கப்படுகிறது. முடிவில் தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். பிரச்சனைகளில் இருக்கிற ஜனங்கள், வார்த்தையின் மீது தாகமுடையவர்கள் வந்து அதில் பங்கு பெற்று ஜெபம் பெற்று நீங்கள் போகலாம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் சகோதரன் பாண்டியன் ஜீவா தம்பதிகள், அவருடைய அன்பு மகன் ஆலன், இந்த குடும்பத்தையும் அவருடைய தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் நடத்துகிற கூட்டங்களை, வீட்டில் நடக்கிற கூட்டங்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதிப்பார்கள். அதற்கு முன்பதாக அதற்கு ஆதாரமான வேத வசனத்தை நம்ம மத்தியில் இருக்கிற மகன் கிப்சன் அவர்கள் வாசிப்பார்கள். நீங்கள் கேளுங்கள். தொடர்ந்து செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ள வேதப்பட்டு பகுதி நிறைவாயிற்று. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சாமி. வசனத்தின் மூலியமாக, வார்த்தையின் மூலியமாக எங்களோடு இடைப்படுவீராக. இந்த ஜூலை மாதம்
ஆண்டவரே 2வது புதன்கிழமை மீட்டிங்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக உடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். விடுதலையும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அதிகமாய் காணப்பட கிருபித்தார். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் இயேசுவானவர் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இதை பார்க்கிற எம்பிடி ஜனங்களுக்கும், இதை பார்க்க மற்ற ஜனங்களுக்கும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு சுகம்தான். சுகம்தான். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். சுகம்தான், எல்லாம் சுகம்தான். இதான் இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு. ஒரு விசித்திரமான தலைப்பாக இருந்தாலும் நானும் நீங்களும் எல்லா சூழ்நிலையிலையும் விசுவாசமுள்ள கிருபையுள்ள வார்த்தைகளை இயேசுமானவரை போல பேசணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அதில் ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை சுகம்தான், எல்லாம் சுகம்தான் என்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை சொன்னவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா சுனேமியாள். சுனேமியாள்ன்ற ஒரு பெண்ணு, கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, ஒரு குடும்பத்தின் தலைவி, கர்த்தர் மேலே நிறையா அன்பும் தேவன் மேலே அதிகமான நேசமும் வைத்திருக்கிற ஒரு பெண். இவங்களை பற்றி 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 4வது அதிகாரத்தில் இந்த பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எப்போ இந்த வார்த்தையை சொல்கிறாங்க? இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக எலிசா தீர்க்கதரிசியில் வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. பிள்ளை இல்லாமல் இருக்குது, கணவனார் வயது சென்றவராக இருக்கிறாரு. வீட்டில் தங்கிறதுக்கு எலிசாவுக்கு ஒரு வீடு அறை கொடுக்குறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு பிள்ளை செல்வத்தை, ஒரு ஆரோக்கியமான ஒரு மகனை கொடுக்கிறார். இதுதான் அங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த பெண்ணு ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய மகனுடைய மறைவுக்காக வேண்டி, மரணத்துக்காக வேண்டி, மரணம் அடைந்தது நிமித்தமாக எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போது எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனாய் காணப்பட்ட கேயாசியை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, சுனேமியால் எதிர்கொண்டு வருகிறாள், அவளிடத்தில் நீ போய் நான் கேட்டதாக 3 கேள்விகள் வை, கேள்வி கணைகளை தொடுத்துக்கொள். அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருமையான மகன் மிஸ்டர் கிப்சன் அமல்ராஜ் அவர்கள் படித்தார்கள். அவங்க படித்த வசனம் அதுதான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனம். 3 கேள்விகள் அதில் இருக்குது. எனக்கும் உங்களுக்கும் அந்த 3 கேள்விகள் ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி என்னன்னு சொன்னால், நீ சுகமா இருக்கிறாயா? 2வது கேள்வி, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? 3வது கேள்வி, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா? இந்த 3 கேள்விகளை எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரனாகிய கேயாசி சுனேமியாளை பார்த்து கேட்ட கேள்விகள், வினாக்கள். அதற்கு ஒரே ஒரு பதில் தான் கொடுக்குறாங்க அந்த அம்மா, சுகம்தான், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் வெல், வெரி வெல் என்ற ஒரு வார்த்தை சுனேமியால் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். உண்மையாகவே என்ன சூழ்நிலையில் இந்த கேள்விகளுக்கான பதில் அது? எல்லாம் உண்மையாகவே சுகமாக தான் இருந்ததா? பார்த்தீங்கன்னா கர்த்தர் அங்கே பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த இறந்து போன அந்த மகனை கர்த்தர் தீர்க்கதரிசி மூலியமாக ஜீவனை கொடுத்து அந்த பிள்ளை உயிரோடு வந்தது.
ஆனா அவங்க கேட்ட கேள்விகளுக்கு அங்க நிகழ்ந்த நிகழ்வு என்ன? இதைதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வைக்க விரும்புகிறார். நானும் நீங்களும் இந்த வார்த்தை எல்லா சூழ்நிலையிலையும், நீ சுகமா இருக்கிறாயா? சுகம்தான். புருஷன் சுகமா இருக்கிறானா? சுகம்தான். அந்த பிள்ளை இல்லைன்னா உன்னுடைய பிள்ளை சுகமா இருக்குதா? சுகம்தான். இந்த வார்த்தையை நானும் நீங்களும் சொல்லணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். இதுதான் சுனேமியாளுடைய பதில். பதில் தான் இன்னைக்கு நம்ம அதுக்கு டைட்டிலாக வைத்திருக்கிறோம், தலைப்பாக வைத்திருக்கோம். செய்தியின் தலைப்பு முதல் காரியம், நீ சுகமா இருக்கிறாயா? அந்த அம்மா என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்கன்னா அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு 27. அவள் ஆத்துமா மிகவும் துக்கமா இருக்கிறது. எலிசா வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு. அந்த வேலைக்காரன் அந்த பெண்ணை அப்படியாக தள்ளிவிட பார்க்குறான். உடனடியாக எலிசா அங்க சொல்ற ஒரு வார்த்தை கேயாசை பார்த்து, அவள் ஆத்துமா மிகவும் துக்கமா இருக்கிறது, அதை கர்த்தர் எனக்கு மறைத்து வைத்தார். அவன் எனக்கு மறைக்கலன்னு சொல்லல, கர்த்தர் மறைத்து வைத்தார். அவள் ஆத்துமா மிகவும் துக்கமாய் விசனமாய் இருக்கிறது. இந்த 3 கேள்விகளை என்ன பார்த்து யாராவது கேட்டிருந்தாங்கன்னா, நீ சுகமா இருக்கிறாயா? உன் மனைவி சுகமா இருக்கிறாங்களா? உன் மகன் சுகமா இருக்கிறாங்களான்னு கேட்டிருந்தா நான் என்னுடைய இருதயத்தை அந்த ஊழியக்காரன்ட்ட கொட்டியிருப்பேன். பார்த்து என்னுடைய ஃபுல் காரியத்தை சொல்லியிருப்பேன். மொத்தத்தையும் ஊற்றி தள்ளியிருப்பேன். இல்லையா, எனக்கு இந்த காம்ப்ளிகேஷன் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஊழியத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, சரீரத்தில் இவ்வளோ பலவீனங்கள் இருக்குது, என் மனைவிக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அவங்க சரீரம் அவ்வளோ நல்லா ஹெல்த்தி இல்லை, என் பிள்ளைகள் அடிக்கடி சிக்காயிடுறாங்க, என் பிள்ளைகளுடைய தேவைகள் நிறையா இருக்குது, இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த பெண் ஒன்று தான் பதில் கொடுத்தாங்க. 3த்துக்கும் ஒரே பதில் தான். How many problems may surround you? You may be facing so much problems. சுகம்தான், all are okay. அதுதான் அங்க விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் அதான் பார்க்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம், அதுலேயும் அதான் பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெண்ணுடைய ஆத்மா மிகவும் வியாகுலமாய் மிகவும் துக்கமாய் இருக்குது. கர்த்தர் அதை எனக்கு மறைத்திருக்கிறார். அந்த பெண்ணு மறைக்கல, கர்த்தர் மறைத்திருக்கிறார். கர்த்தர் அதை எலிசாவுக்கு சொல்லலை, அதனாலதான் அவர் சொல்றாரு அப்படி. ஆனா அந்த பெண்ணு சொன்ன காரியம் என்னன்னா, என் ஆத்மா துக்கமா இருந்தாலும் சரி, கர்த்தர் அது உமக்கு மறைச்சாலும் சரி, எல்லாம் சுகம்தான். இன்னைக்கு உங்க சிச்சுவேஷன் பார்க்காதீங்க. இந்த ஒரு வார்த்தை, இது தாரக மந்திரம் கிடையாதுங்க, இது மந்திரம் கிடையாது. எல்லாம் சுகம்தான்றது மந்திரமா? அது இல்லை, அது வசனம். அது அவ பெண்ணை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அது வசனமா ட்ரீட் பண்ணப்படுது. எல்லாம் சுகம்தான். புருஷனை பத்தி என்ன செய்தி? சின்னதுதான். புருஷனை பத்தி என்ன? 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவ புருஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அவங்க புருஷன் ஒரே குழம்புன ஒரு நிலைமையில இருக்கிறாரு. இந்த பெண் என்ன நிலைமையில இருந்தாங்க? ஆத்மா மிகவும் வருத்தம் அடைந்திருக்குது, ஆத்மா மிகவும் துக்கமா இருக்குது. ஆனா அவங்க புருஷன் குழம்பின நிலைமையில இருக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, நான் சேணம் வைத்து கூட நான் எலிசாவை போய் பார்க்கணும். அவர் கர்மேல் பர்வதத்தில் இருக்கிறார். அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இது ஓய்வு நாளும் இல்லை, இது அமாவாசையும் இல்லை, அந்த தேவ மனுஷன் இடத்தில் போக வேண்டியது என்ன? ஒரே குழப்பம், மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நிறைய நேரத்துல அந்த புருஷனால தன் மகனுக்கு என்ன நடந்தது, தன் மனைவி எதுக்காக போறாங்க, தான் வீட்டில் எதுக்காக சேணம் வைத்து ஏறணும், வாட் ஃபார் திஸ் ஜர்னி, ஒன்றும் எதுக்காக இந்த பிரயாணம் தெரியல. குழம்பின நிலைமை, மறைக்கப்பட்ட நிலைமை, அறிந்து கொள்ள முடியாது இருக்கிற நிலைமை. an ignorant husband. அவரை சொல்லி தப்பு இல்லை, அவர் ஏதோ வயலில் இருக்கிறார், அவருடைய வேலையில கண்ணு கருத்துமா இருக்கிறார். ஆனா சில காரியங்கள் அவருக்கு மறைக்கப்பட்டிருக்குது. மனைவி மறைச்சிருக்கிறாங்க, பிள்ளையோடைய சூழ்நிலை மறைக்கப்பட்டிருக்குது, அவங்க போன பிரயாணம் மறைக்கப்பட்டிருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. புருஷருடைய வாழ்க்கை வேலைன்னு இருப்பாங்க,
தப்பு சொல்ல. அவங்க தானே போய் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. சம்பாதிக்கலன்னா அப்புறம் என்ன செய்யறது? எப்படி சாப்பிடுவீங்க? எப்படி சாப்பிடுவோம்? ஆனா இங்க பாத்தீங்கன்னா, கணவனுடைய நிலைமை குழம்பின நிலைமையா, கன்ஃபியூஸ்ட் ஹஸ்பண்ட். ஆனா கூட அந்த பெண்ணு சொல்றது என்னன்னா, எல்லாம் சுகம்தான். எவ்ரிதிங் இஸ் டூயிங் வெல், எவ்ரிதிங் இஸ் பிளசன்ட். அதுதான் அந்த பெண்ணு சொன்ன காரியம். பிள்ளையை பத்தி என்ன? 3வது கேள்வி. பிள்ளையை பத்தி ஒரு 3வது கேள்வி கேட்கறாங்க. அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா? இஸ் த சைல்ட் ஆல் ரைட்? இஸ் தட் சைல்டு? அந்த பிள்ளை அதுதான். எதுனா, நான் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின பிள்ளை சுகமா இருக்கிறதா கேட்டது. 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையோட நிலைமை சொல்லப்பட்டிருக்கும். அது தன் தகப்பனிடத்தில் போய் என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்று சொல்லி சொன்னது. அதுக்கு பிறகு அந்த பிள்ளையோட நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ள நான் போல, அவ்வளோ காரியத்துக்குள்ளாக நம்ம போக வேண்டாம். ஆனா அந்த பிள்ளையுடைய நிலைமை தலை நோகிறது, தலை. சிக் சைல்டு, கன்ஃபியூஸ்ட் ஹஸ்பண்ட், டிப்ரெஸ்ட் ஒய்ஃப். சுனேமியால் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு. பிள்ளை எப்படி இருக்குது? சிக்கா இருக்குது. என் தலை நோகிறது, என் தலை நோகிறது. அந்த நோவு அது கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுச்சு. அந்த தலை நோவு வெறுமையா இல்ல, தலை நோகு. வல்லுநர்கள் சொல்றாங்க அது ஹெமரேஜ்னு சொல்றாங்க. பிரெயின் ஹெமரேஜ். சிலர் சொல்றாங்க அது ஸ்ட்ரோக்குன்னு சொல்றாங்க. அது இன்னைக்கு நம்ம காலத்தில் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இன்னைக்கு நான் இதெல்லாம் மாடர்ன் டேர்ம்ஸ். அதெல்லாம் ஹெமரேஜ், ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் இன்னைக்கு சொல்லப்படுகிறது காரியம். அன்னைக்கு அது தலை நோகிறது, தலை நோகிறது. அந்த பிள்ளை முடிவுக்கு வந்துருச்சு. தலை நோகிறது, தலை நோகிறது. பிள்ளை வாழ்க்கை முடிந்ததுன்னா கூட அந்த பெண்ணு சொன்ன ஒரு வார்த்தை சுகம்தான். என்ன ஒரு பெரிய விசுவாசம் இல்ல? விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படாததின் நிச்சயமா இருக்குது. அதுதான் விசுவாசம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்ல? நம்முடைய பிள்ளைகளுக்கு சின்னதா ஒரு ஃபீவர் வந்தா கூட பதறி போய் அலறி போய், நான்லாம் எனக்கு பிள்ளைக்கு ஏதாவதுன்னா அரண்டு போயிடுவேன். அரண்டு போறது இல்லை, மிரண்டு போறது. ஊரையே கூட்டி விட்டுருவோம். அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, என்னன்றது தெரியல. நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்க ஜெபம் பண்ணணும், இவங்க ஜெபம் பண்ணணும். பிள்ளைக்கு என்னன்றது தெரியல. எல்லா டாக்டரும் உடனடியாக வண்டி எடு, உடனடியாக கூப்பிடு இல்லையா? பிள்ளை எப்படி தலை நோகுதுன்னு சொல்லி மோசமான நிலைமை வந்தாலும் கட்டிலில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு இங்கே வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க எல்லாம் சுகம்தான். ரொம்ப அதான் ஃபெய்த்து. இது எப்படிப்பட்ட ஃபெய்த்துனா டிராஸ்டிக் ஃபெய்த். சிலருடைய விசுவாசம் ஆடினே இருக்கும். டர்புலேட்டிங் ஃபெய்த். அது நாணல் போல ஆடுகிற ஒரு விசுவாசம் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு உறுதியான விசுவாசம். இந்த பெண்ணுக்கு இருந்தது உறுதியான விசுவாசம். பார்த்தீங்கன்னா அதுதான் கர்த்தர் அதை கனம் பண்ணார். பார்த்தீங்கன்னா புருஷனுடைய குழப்பங்கள் மாறினது, இந்த பெண்ணுடைய துக்கம் நீங்கினது, பிள்ளையுடைய சரீரத்தில் ஜீவன் வந்தது. அதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, இதை நானும் நீங்களும் சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறார். சுகம்தான், சுகம்தான், சுகம்தான். உன் பிள்ளை சுகமா இருக்குது. என் கணவனார் சுகமா இருக்கிறாரு, நான் சுகமா இருக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் சுகம்தான். ஆண்டவரே, நல்ல ஒரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு கிருபையா கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாடலின் சில வரிகளை நான் பாட விரும்புகிறேன். ஆவியானவர் விரும்புறதுனால. கேட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேனையா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே.
கள்ளனாயினோம் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனு கருள் செய்த நீர் தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனு கருள் செய்த நீர் தள்ளாதே சிலுவை நாதா. தந்தையை விட்ட பின்பு தவிடுதானாகாரமோ, மனங்கசிந்து நோந்தேன் கண்ணீரை துடைத்திடுமே, மனங்கசிந்து நோந்தேன் கண்ணீரை துடைத்திடுமே. பாவத்தின் பாரத்தினால் தவிதிடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகதால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரபாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா. அருமையான மறைந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் ரெவரண்ட் டாக்டர் ஜான் ஜோசப் ஐயா அவருடைய சிடியில் பாடியிருக்காங்க. இந்த பாடலை யூடியூபுக்கும் வந்திருக்கு. அருமையான இப்போ ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற ஜேக்கப் பண்ண அதுக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த பாடல் நான் 2007 அவங்க ஊழியத்தில் கலந்து கொள்ளும் போது இதெல்லாம் கைத்தட்டி பாடியிருக்கேன். அவ்வளோ அர்த்தமுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட பாடல்கள். பாடும்போதே ஒரு புத்துணர்ச்சி, பாடும்போதே ஒரு விடுதலை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஜேக்கப்ன்ற ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் ஜேக்கப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புது வாகனம் வாங்கினீங்க, அதுலேருந்து அது நிறையா தொந்தரவு கொடுக்குது. சொல்லப்போனால் அதில் ரிப்பேர்ஸ் ஜாஸ்தி. புதிய வாகனம் தான், நீங்கள் ஃபெட்டப் ஆயிட்டீங்க. ஆவியானவர் சொல்கிறாரு, சங்கீதம் 138 டெய்லி அதை ஜெபிச்சுட்டு அதை வச்சுட்டு வாசித்துட்டு அதுக்கு பிறகு அதை ஸ்டார்ட் பண்ணு, சரியாக இருக்கும், ட்ரபிள் கொடுக்காது. நீ அதை விற்க வேண்டிய அவசியம் இல்லை. மூர்த்தின்னு ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. போன வேலை மீண்டுமாய் வருது மூர்த்தி, ரெட்டிப்பான சம்பளத்தோடு வருது. கார்த்திகேயன், கர்த்தர் இன்னைக்கு உங்களை கார்த்தின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உனக்கு வேற சில பேர்கள் கூட இருக்குது, அதில் ஞானஸ்நான பேர் வேற சிலது இருக்குது. ஆனால் உன்னை கார்த்தின்னு தான் இன்னும் கூப்பிட்டுன்னு இருக்காங்க. கர்த்தர் அந்த வயிற்றுல இருக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடுகிறார். வயிற்றுல இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன், ப்ளோட்டட்னஸ், உப்பசமாக இருக்குது, அதை கர்த்தர் மாற்றுகிறார். உனக்கு அப்படியாக வயிறு லகுவாக குடல் லகுவாக மாறும். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கத்தின் கரம். கில்பர்ட்னு ஒரு பேரை பார்க்கிறேன். கில்பர்ட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அவங்க முதுகு பகுதியில் இருக்கிற கொடூரமான வலியை கர்த்தர் இப்பொழுது நீக்கிறதுக்காக நன்றி. ஒரு நபர் சொல்றீங்க, அந்த பிள்ளை சொன்னது தான் நானும் சொல்றேன், தலை நோகுது தலை நோகுது, திடீர்னு தலை நோகு ரொம்ப அதிகமாயிடுது. இந்த தலை நோகிறத கர்த்தர் நீக்கி போடுறதுக்காக நன்றி. அது ஒரு மைக்ரைன் போல இருக்கு. கர்த்தர் இப்பொழுது அந்த நபருக்கு ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நபரை பார்க்கிறேன், ராத்திரி பகலா இச்சைகளினாலே பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. பேர் சொல்ல வேணாம், தேவ ஆவியானவர் சொல்றதுனால சொல்ல. இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, முன்னாடி வெறுமையா ஆபாசமா வந்துட்டு போகுது. ஒரு காலத்துல நீ ஆபாசம் பார்த்த, ஆனா இப்ப அதை நிறுத்திட்ட, அது இல்லை உனக்கு. ஆனா ஒரு காலத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி அதை பார்த்த, கர்த்தர் எச்சரிச்சதுனால அதை நிறுத்திட்ட. ஆனா அந்த சிந்தனைகள்ல இருந்து விடுதலை முடியல. இன்னும் கூட அந்த சிந்தனைகள் வந்துட்டு போகுது. கர்த்தர் இன்னைக்கு அந்த நபருக்கு கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை, அந்த தாட்ஸ்ல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கறதுக்காக நன்றி. கர்த்தர் இன்னைக்கு
பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8-9 வசனம் எடுத்து படி. உன் சிந்தனை எப்படி இருக்குன்றத அங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிரசனம் இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி. நிறைய பேர் வீட்டில் கர்த்தர் சுகம்தான் என்ற வார்த்தையை வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வியாதிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். நெஞ்செல்லாம் அடைச்சின்னு இருக்குது அப்படின்னு சொல்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. என் ஆத்மா வியாகுலப்படுது, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இருக்குது, இயேசுவானவரை போல பாதிக்கப்படுறேன். கர்த்தர் இன்னைக்கு ஆத்மாவில் இருக்கிற அந்த வியாகுலத்தை, அந்த துக்கத்தை கர்த்தர் நீக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் இறங்குறார் வீட்டில். The Holy Spirit descends. பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். ஆத்ம வியாகுலங்கள், சரீர பலவீனங்கள், தலை வலிகள், வயிற்று வலிகள், வாய் தொந்தரவுகள் கர்த்தருக்கு மாற்றுகிறதுக்காக நன்றி. வயிறுலாம் அப்படியே உப்பி இருக்கிற காரியங்கள் ஆவியானவர் சொல்றாரு. சிலர் சொல்றாங்க, என்ன இவர் சின்ன சின்ன வியாதியா சொல்றாரு அப்படின்ட்டு. பெரிய வியாதியில யாரும் இல்லை, அதனால சொல்ல. முக்கியமாக ஒரு நபரை மட்டும் பார்க்கிறேன். அவனுடைய காலில் ஒரு ஆணி குத்தினதுனால சுகர் ஏறி அது சரியா ஆறலை. பிளாஸ்டிக் போட்டு போட்டு வச்சு நிற்கிறீங்க, பயந்து பயந்து நடக்கிறீங்க. அப்போ ஒன்றும் இல்லை. இப்பொழுது கர்த்தர் எல்லாம் சுகம்தான் என்று சொல்றதுக்காக நன்றி. நாம சொல்றது மாத்திரம் இல்லை, கர்த்தர் சொல்ற சுகம்தான். கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறதுக்காக நன்றி. எல்லாருக்கும் அநேகர் சுகமளிக்கிறத, சுகம் பெறத நான் பார்க்கிறேன். பாவத்தினால் வந்த வியாதிகள் கூட மன்னிக்கப்படுது. அதிக கேடு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாது. பாவத்தினால் வந்த சாபங்கள், அந்த வியாதிகள் நீங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அண்ணன் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி AAAT செப்டம்பர் மாதத்தில் பைபிள் எக்ஸாம். குவிஸ் கிடையாது, எக்ஸாம். 3 மணி நேரம் எக்ஸாம். நல்லா சின்சியராக படிச்சுன்னு வந்து எழுதுங்க. கர்த்தர் அதுக்கு வேண்டிய பலனை தருவார். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் முதல்ல AAATக்கு படிச்சுட்டு அப்புறம் உங்களுடைய பாடங்களை படிங்க. வேலை செய்கிறவங்களா இருந்தால் முதல்ல AAATக்கு படிச்சுட்டு உங்கள் வேலைகளை செய்யுங்க. ஒருவேளை குடும்பத் தலைவியாக இருந்தால் உங்களுடைய AAATக்கு படிக்கிறத படிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய ஊழியங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துங்க. கர்த்தர் அதுக்கு வேண்டிய பலனையும் ஆசீர்வாதத்தை தருவார். இது என்னுடைய அனுபவம். எப்போல்லாம் வேதத்தை படிச்சுட்டு அப்புறம் என்னுடைய ஊழியத்தை பிரயாணங்களை செய்கிறோமோ அதெல்லாம் ஆசீர்வாதம். எப்போல்லாம் வேதம் 2வது இடத்துக்கு போயிடுதோ அப்போல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இதுதான் உண்மை. 2வது, இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க அருமையான மகன் மிஸ்டர் பாண்டியன், மிஸ்ஸஸ் ஜீவா பாண்டியன், அவங்க மகன் ஆலன். அவங்க தான் இந்த 2 மாதமாக நமக்கு இதை பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாண்டியனுடைய, கருணாகரன் பாண்டியனுடைய பிஸ்னஸை கர்த்தர் வர்த்திக்க செய்வாராக. இந்த புல்பிட்லேருந்து சொல்கிற ஆசீர்வாதம்லாம் அவருக்கு போட்டு, ஜீவாவின் ஜீவிக்கிற தேவன் சொல்லி ஒரு ஊழியத்தை அருமையான மகள் ஜீவா பாண்டியன் நடத்துகிறாங்க. கர்த்தர் அதை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராங்க. நல்ல முறையில் செய்கிறாங்க, ஆசீர்வதிப்பாராங்க. ஆலனுடைய படிப்பு எதிர்காலத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும். சுகமாய் இருப்பீர்களாக. எல்லாம் சுகம்தான். God bless you. Hallelujah.